பெண்களுக்கு கருப்பை சார்ந்த குற்றங்களை வந்து குறைக்கக்கூடிய தன்மை, கருமுட்டையுடைய வளர்ச்சியை அதிகரிக்கக்கூடிய தன்மை வந்து தக்காளி பழத்துக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஆண்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உயிரணு சார்ந்த பிரச்சனைகள், அதாவது அந்த ஊர்ந்து செல்லக்கூடிய தன்மை, மொட்டிலிட்டி, அதனுடைய அமைப்பு மாறுபாடு, மார்ஃபாலஜி, கவுண்ட், எண்ணிக்கை, இது எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடிய தன்மை உடையதாகவும் தக்காளி பழம் இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ அப்போ நம்ம தக்காளி எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தக்காளியை வந்து ஜஸ்ட் விதையிலையுமே நிறைய சத்து இருக்குது, ஆனால் சிறுநீரக கற்கள் வரும் அப்படிங்கிறதுனால நம்ம விதையை நீக்கி பயன்படுத்த சொல்கிறோம். ஸோ அளவாக விதையை எடுத்துட்டு, முழுமையாக எடுக்காமல் அளவாக எடுத்துட்டு அதில் வந்து நம்ம ஒரு சூப் மாதிரி பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக நான் இப்போ சொன்ன அத்துணை பலன்களும் கிடைக்கும். இல்லை வெறுமனே அப்படியே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, ஹாட் வாட்டர் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக விதையை எடுத்துட்டு அந்த தக்காளி பழத்தை அப்படியே பச்சையாக சாப்பிட்டாலுமே இப்போ நான் சொன்ன அதே ஃபோலிக் ஆசிட், அதே விட்டமின்